செய்தி அந்த கடைசி பகுதியாக இருக்கிறது. The life of the prophet, part 31. தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கை 31வது பாகம். இந்த 31வது பாகத்திலே நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் அவருடைய வாழ்க்கையினுடைய கடைசி 2 மாதங்களிலே என்ன நடந்தது என்பதை சொல்ல விரும்புகிறேன். கவனமாக கவனிங்க. 65ஆம் வருஷம் 11ஆம் மாதம் 25ஆம் தேதி தேர்ஸ்டே வியாழக்கிழமை ஸ்ரீவிபோர்ட் லூசியானா லைஃப் டேபர்னக்கிள் என்றதான சபையிலே முக்கியமான ஒரு செய்தி பேசுகிறார். என்ன செய்தி என்றால் இன்விசிபிள் யூனியன் ஆஃப் த பிரைட் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் மணவாட்டியின் காணக்கூடாத இணைப்பு என்று அவர் பேசுகிறார். அந்த மணவாட்டியை எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25லிருந்து 27 வரைக்கும் சொல்லப்பட்ட வசனத்தின் ஆதாரத்திலே பேசுகிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25லிருந்து 27 வரை. புருஷர்களே, உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவ சபையில் அன்பு கூர்ந்து தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குதற்கும் கரைதிரை முதலாளர்கள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிமையுள்ள ஒரு சபையை தமக்குமாக நிறுத்திக் கொள்வதற்காக அதற்காக தன்னைத்தாமே ஒப்பு கொடுத்தார். ஒரு மணவாட்டியை பெரும்படியாகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை ஒப்பு கொடுத்தார். அந்த மணவாட்டியை திருவசனமான தண்ணீர் குடிக்கினால் சுத்திகரித்து இதை கரைதலே இல்லாத பரிசுத்தமும் பழையற்றதுமான ஒரு மகிமையான சபையாக நிறுத்திக் கொள்வார். ஹல்லேலூயா. அந்த என்டையர் பிரைட் நீங்கள் நான் பாய் மிகவும் சில ஜனங்களில் ஜாதிகளிலிருந்து அந்த மணவாட்டியை வைத்திருக்கிறார். அதில் நம்ம ஒரு பாகமாக இந்த கடைசி கால மணவாட்டி கரைதலை இல்லாத பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிமையான ஒரு சபையாக இருக்கிறார். You are the pure, virtuous, sinless bride of the Son of the living God. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனுடைய பாவம் இல்லாத கற்புள்ள பரிசுத்தமான ஒரு மணவாட்டியாக இருக்கிறீர்கள் என்று இந்த செய்தியை சொல்லுகிறார். Born of the Spirit of God, தேவனுடைய ஆவியினாலே பிறந்து washed in the blood of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு believes every word, ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசித்து stand as though you never sinned in the first place, ஒரு காலம் ஒருபோதும் பாவம் செய்யாதவர்களாக நம்மை தேவ சமூகத்திலே நிற்கிறோம். அல்லேலூயா. அந்த மணவாட்டியை இந்த கடைசி காலத்தை பெற்றுக்கொள்ளும் அப்படிங்க தலைப்பில் அருமையான செய்தியை கொடுத்துருக்க. அதன் பின்பு ஃப்ரைடே மார்னிங் ஒரு என்ன செய்தி பேசுகிறார் என்றால் வாட் இஸ் ஃபெய்த் எக்ஸ்பிரஸ், விசுவாசத்தை வெளிப்படுத்துவது கிரியைகள். வசனம் வாசிக்க நேரம் இல்லை. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 21லிருந்து 23 வரைக்கும் வாசிக்கும் பொழுது யாக்கோபு என்ன சொல்லுகிறார் என்றால் கிரியையினால தான் ஒரு மனுஷன் நீதிமானாக்கப்படுகிறார் என்று சொல்லுகிறார். ரோமர் 4ஆம் அதிகாரம் 1லிருந்து 8 வரைக்கும் வாசிக்கும் பொழுது பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால் ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டார். ஜேம்ஸ் என்ன சொல்லுகிறார் என்றால் கிரியையினாலே நீதிமானாக்கப்பட்டான்னு சொல்லும் பொழுது ஒன்றுக்கொன்று வித்தியாசமாக இருப்பதை வழக்கம் கொடுக்கிறார். ஜேம்ஸ் மனுஷன் பார்க்கிற விதமாய் பார்க்கிறார், மனுஷன் கிரியைகளை பார்க்கிறார். ஆனால் பவுல் தேவன் பார்க்கிற விதமாக தேவன் விசுவாசத்தை பார்க்கிறார். ஆனால் ஒன்றுக்கொன்று விரோதமானதல்ல. உண்மையான விசுவாசம் அங்கே இருக்கும் என்றால் கிரியைகளினால் அதை வெளிப்படும். நான் செய்தியை விசுவாசிக்கிறேங்கிறாங்க, ஆனால் கிரியைகள் வித்தியாசமாக இருக்கு. உண்மையான விசுவாசம் என்றால் ஜென்யூன் ஃபெய்த் வந்தால் அது கிரியினால் வெளிப்படுத்தப்படும். People can only be saved through faith in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தினால் தான் ஜனங்கள் ரட்சிக்கப்பட முடியும். But genuine faith in Christ will naturally express itself through good works. உண்மையான விசுவாசமானது கிரியினாலே அது வெளிப்படுத்தப்படும் என்று சொல்லுகிறார். இது விதமான செய்தியை கொடுக்கிறார். அதற்கு சாட்டர்டே மார்னிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அங்கே இருக்கிறது. ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அவங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டே செய்தியை கேட்பாங்க. பெரிய ஹோட்டல் ஹாலில் என்ன செய்தி கொடுக்குறாரு என்றால் trying to do God a service without it being the will of God. தேவனுடைய சித்தத்திற்கு அப்பாற்பட்டு ஊழியம் செய்வது என்ற தலைப்பிலே அவர் செய்தி கொடுக்கிறார். இன்று ஈவினிங்கில் I have heard
but now I see. நான் கேள்விப்பட்டேன், இப்பொழுது காண்கிறேன் என்ற தலைப்பிலே அவர் செய்தியை கொடுக்கிறார். இப்போ 56 வயசாகிறது. அதன் பின்பு அவர் சண்டே ஞாயிற்றுக்கிழமையிலே அவர் என்ன செய்தி கொடுக்கிறார் என்றால், November 28, 1965, God's only provided place of worship. எல்லாமே இம்பார்ட்டன்ட் மெசேஜ். அவர் கடைசி நேரத்தில் அந்த 2 மாசத்துல கொடுத்த செய்தி எல்லாம் முக்கியமானச்சு. அந்த செய்தி தலைப்பெல்லாம் சொல்றேன். 11ஆம் மாசம் 28ஆம் தேதி 65ஆம் வருஷத்துல ஒன்லி ப்ரொவைடட் பிளேஸ் ஆஃப் காட்ஸ், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரே ஆராதனை ஸ்தலம் என்ற செய்தி அங்கே தலைப்பில் கொடுக்கிறார். அன்றைக்கு ஈவினிங்ல சண்டே ஈவினிங் ஆன் த விங்ஸ் ஆஃப் த ஸ்னோ ஒயிட், பனி வெண்புறா சிறகுகளின் மேல் என்ற தலைப்பிலே அவர் செய்தியை கொடுக்கிறார். தேவன் தம்முடைய செய்தியை அனுப்புகிறார், தேவன் தம்முடைய அன்பை அனுப்புகிறார் என்ற தலைப்பிலே செய்தியை கொடுக்கிறார். அதன் பின்பு டிசம்பர் மாசம் 1965ஆம் வருஷம் 4ஆம் தேதி, இது ஒரு இப்ப கடைசி மாசம், அவருடைய மரணத்துக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது. அப்படியா அந்த நேரத்தில் அவர் என்ன செய்தியை கொடுக்கிறார்னா, ரேப்சர் என்ற செய்தியை கொடுக்கிறார். மிக மிக முக்கியமான செய்தி, எடுத்துக்கொள்ளப்படுதல் என்ற தலைப்பில் செய்தியை கொடுக்கிறார். சவுதர்ன் கலிபோர்னியா, யூமா என்ற அரிசோனா என்ற இடத்துல செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் 1 அதிகாரம் அங்கே 16, 17 என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதானத்துடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் கர்த்தரோடு கூட இருப்போம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இந்த வசனத்தை வைத்து அவருக்கு செய்தி கொடுக்கிறார். கர்த்தருடைய வருகை அங்கே சவுண்ட் வாய்ஸ் ட்ரம்பா இருக்கு. நான் அநேக முறை சொல்லிக் கொண்டிருக்கேன். நிறைய பேருக்கு தெரியல. டினாமினேஷன் பீப்புள் அவங்களுக்கு அந்த வசனத்துக்கு அர்த்தம்லாம் தெரியாது, அவங்களால அதை மேட்ச் பண்ண முடியாது. ஏனென்றாலும் அவங்களுக்கே அது வெளிப்படலை. இந்த செய்தியை விசுவாசித்தா தான் கொண்டு வர முடியும், விசுவாசிக்காம கொண்டு வர முடியாது. சவுண்ட் வாய்ஸ் ட்ரம், சவுண்ட் ஒரு கூட்டமான மக்களை வார்த்தைகளை கூட்டி சேர்க்கிறது. மெசேஜ் சவுண்ட் ஆரவாரம் ஒரு கூட்டமான ஜனங்களை கூட்டி சேர்க்கிறது. புத்தியுள்ள கனிகளும் புத்தியில்லாத கனிகளும் வருகிறது. வாய்ஸ் வாய்ஸ் ஆஃப் ரெசரக்ஷன், உயிர்த்தெழுதலின் சத்தம். ஆண்டவர் லாசருமே வெளியே வந்து சொன்னார், லாசரு வெளியே வந்தார். அதே போல இந்த சவுண்ட் என்றால் ஆத்மாக்களை சேர்க்கிறது. அதில் ஃபூலிஷ் வெர்ஜின், வைஸ் வெர்ஜின் 2 பேரும் வராங்க. ஆனால் வாய்ஸ் நம்ம மெச்சூரிட்டியில் கொண்டு வருது. நம்முடைய சோல் அது உயிர்ப்பிக்கிறது, உள்ள வித்து உயிர்ப்பிக்கப்படுது. ட்ரம்ப் ரெசரக்ஷனை போன கடைசிய காலம் துணிக்கப்படுது. அது ரெசரக்ஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்ம மறுரூபமாக்கப்பட்டு 2 கூட்டத்தாலும் ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். கர்த்தரை சந்தித்து அவரோடு கூட இருப்போம். அழகாக அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். ரொம்ப ஒரு அருமையான ஒரு செய்தி. His message calling the bride together. Next thing is the resurrection of the sleeping bride. மூணாவது, the trumpet calls them all to the feast in the sky. ஆட்டுக்குட்டியான கல்யாண விருந்துக்கு நம்மை அது மேலே கொண்டு சொல்கிறது. இப்பொழுது பிரைட் என்ன செய்ய வேண்டும் என்றால், வார்த்தையின் பிரசனத்திலே இருந்து வார்த்தையை கேட்டு கேட்டு முதிர்ச்சி அடைய வேண்டும், விற்று முற்ற வேண்டும் அப்படி என்று நாங்க செய்தி கொடுத்திருக்கிறார். அவருடைய ஹீலிங் மினிஸ்ட்ரி அங்கே இருந்தால் ஹீலிங் மினிஸ்ட்ரி நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அவர் ஹீலிங் மினிஸ்ட்ரி டீச்சிங் மினிஸ்ட்ரிக்கு வருகிறார். ஹீலிங் மினிஸ்ட்ரி அவர் டீச்சிங் மினிஸ்ட்ரி இப்பொழுது அதிகமாகி கொடுக்கிறார். 7 சீல்ஸ் 7 முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு அதன் பின்பு அவர் கடைசி வரைக்கும் கொடுத்த எல்லா செய்திகளிலும் அதிக டீச்சிங் உபதேசங்கள் அங்கே இருக்கிறது. விதமாக அவர் செய்தியை கொடுக்கிறார். அதன் பின்பு சண்டே ஞாயிற்றுக்கிழமை சண்டே நைட்ல அவர் கொடுக்கிற செய்தி என்னவென்றால், the things that ought to be, the things that ought to be என்ற செய்தி அங்கே கொடுக்கப்படுது. 65ஆம் வருஷம் 12ஆம் வருஷம் 4ஆம் தேதி ஈவினிங் அந்த செய்தி கொடுக்கப்படுது. அந்த செய்தியில அவர் கொஞ்சம் தன்னுடைய மரணத்தை குறித்து அவர் அங்கே மறைமுகமாக சொன்ன மாதிரி தெரியுது. அதில் என்ன சொல்கிறார் என்றால், I am beginning to get old. நான் இப்பொழுது வயசாகி கொண்டு வருகிறேன். And I know that my days are numbered. எனக்கு தெரிகிறது என்னுடைய நாட்கள் குறைக்கப்பட்டு கொண்டு வருகிறது.
I know now that this young man can take this message and sweep it on the coming of the Lord. இங்க இருக்கிற இளைஞர்கள் இந்த செய்தியை கொண்டு உலகம் முழுசும் கர்த்தருடைய வருகைக்கு கொண்டு சொல்வார்களாக என்று சொல்லுகிறார். தன்னுடைய வாழ்க்கை முடியுது இந்த செய்தியை வேற ஒருத்தர் கொண்டு போவாங்க அப்படிங்கிற ப்ராஃபஸியா சொன்ன மாதிரி அவர் சொல்றார். அதன் மீது அவர் சொல்லுகிறார், I look daily for him and watch keeping myself prepared for that happen. நான் இயேசு கிறிஸ்துவை திறமை எதிர்பார்க்கிறேன். நான் என்ன சொல்றது, அந்த நேரத்துக்காக என்னை எப்பொழுதும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அவர்களுடைய வாழ்க்கை முடிவை அவர் ரகசியமாக அந்த செய்தியை சொல்லுகிறார். அதன் மீது அவர் சொல்லுகிறார், He planned your death and knows the second you will die. உங்களுடைய பிறந்த நாள் எது என்று அவருக்கு தெரியும். அவர் அதை திட்டமிட்டு உங்களை உலகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். நீங்க மறிக்க போற அந்த செகண்டும் அவருக்கு தெரியும் என்று சொல்லுங்க. அவர் மைண்ட்ஸ் ஆர் லிமிட்டட். நம்முடைய மனசு ஒரு குறுகினதாக இருக்கிறது. நமக்கு அது தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். Hallelujah. Life seems full of uncertainty. நம்முடைய வாழ்க்கையானது நிச்சயம் இல்லாதா இருக்கு. எல்லாமே நிச்சயம் இல்லை. நாளைக்கு நம்ம ஜீவிப்போமா? நிச்சயம் இல்லை. இந்த காரியம் நடக்குமா? நிச்சயம் இல்லை. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் அன்சர்டனிட்டி. அது இந்த கடைசி காலத்தில் ரொம்ப அன்சர்டனிட்டி. None of us knows the hour we will die. யாருக்குமே நாம எந்த மணி நேரத்திலே மரிப்போம் என்று தெரியாது. You might be killed today in an accident. இன்றைக்கு இந்த இடத்துல நீங்கள் ஆக்சிடென்ட்ல மறிக்கலாம். பாருங்க பிரணத் அந்த லைஃப் ப்ராபஸியாக சொல்றேன். Or you might die tonight from heart attack. அல்லது இன்றைக்கு ராத்திரியிலே நீங்கள் ஹார்ட் அட்டாக்ல மறிக்கலாம். But death is in the end. ஆனால் மரணம் முடிவதில்லை. Hallelujah. After death, மரணத்துக்கு பின்பு Christians will continue their lives in another place. மறித்த பின்பு நம்முடைய வாழ்க்கையை நம்ம இன்னொரு இடத்துல தொடர்கிறோம். It won't be spiritual. அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆவிகள் உலகம் அல்ல. It will be a real place. அது உண்மையிலே ஒரு இடம். Hallelujah. Like the Garden of Eden. அது ஏதேன் தோட்டத்தை போல அது இருக்கும். அப்படி என்று இவ்விதமாக அவர் சொல்லுகிறார். In that paradise we will have real bodies. அந்த பாரடைஸ்ல நமக்கு உண்மையான ஒரு சரீரம் இருக்கு. பாத்தீங்களா? இதை சொல்றாரு. அவருடைய டெத்தை குறிச்சு ப்ராபஸியா சொல்லுகிறார். ஒருவேளை கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தியிருக்கலாம். அவர் அதை இப்படி மறைச்சு சொல்லி இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அங்கே நமக்கு நியூ பாடிஸ் இருக்கிறது. அங்கே நமக்கு மேன்ஷன், அங்கே மாளிகை இருக்கிறது. ஈச் மேன்ஷன் will be different. ஒவ்வொரு மாளிகையும் வித்தியாசமாக இருக்கும். அதனால பீட்டர், ஆண்ட்ரூ, பால் எல்லாருமே அங்கே இருக்கிறார்கள். நம்ம அந்த ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறோம். That is the one thing every Christian has in common. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் பொதுவான காரியம் என்ன வந்தால், he or she is filled with the portion of God's speech. பொதுவான காரியம் என்ன? நீங்கள் நான் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டோம். ஹல்லேலூயா. ஒரே ஆவி. உங்களுக்குள்ள இருக்கிற தேவனுடைய ஆவி, எனக்குள்ள இருக்கிற ஒரே ஆவி. இது காமன். நான் பல குடும்பத்தை சேர்ந்தாலும் ஏதோ பல இடங்களில் வந்தாலும் பொதுவான காரியம் என்ன வந்தால், நீங்க பெற்றிருக்கிற அதே ஆவியை நான் பெற்றிருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படி என்று சொல்லுகிறார். There is only one kind of eternal life. ஒரே ஒரு நித்திய ஜீவன் தான். ஒரே விதமான நித்திய ஜீவன் உண்டு. That's God's life. அது தேவனுடைய ஜீவனாக இருக்கிறது. God's life must be in you in order for you to live forever. நீங்கள் நித்திய காலமாக வாழ வேண்டும். இந்த உலக வாழ்க்கையை முடித்து அங்கு நித்திய காலமாக நீங்கள் வேற ஒரு இடத்துல தொடர வேண்டும் என்றால் தேவனுடைய ஜீவனை பெற வேண்டும். அந்த தேவனுடைய ஜீவன் தான் நித்திய ஜீவன். If God's spirit dwells inside you, இது உங்களுக்குள்ள தேவனுடைய ஆவி வாசமாக இருக்கும் என்றால் that makes you an attribute of God. நீங்கள் தேவனுடைய ஒரு தன்மையாக இருப்பீர்கள். If we are those attributes of God, நீங்கள் விதமான தேவனுடைய தன்மையாக இருப்பீர்கள் என்றால் we cannot live by creeds or by denomination. நீங்கள் தேவனுடைய ஒரு attribute-ஆக இருப்பீர்கள் என்றால் சாபன பிரமாணங்கள் கோட்பாடுகளினாலே ஜீவிக்க மாட்டீர்கள். திருத்துவம் என்பது சாபன கோட்பாடு, வார்த்தைக்கு அப்பாற்பட்ட காரியம். டைட்டில் பேப்டிசம் வார்த்தைக்கு அப்பாற்பட்டது. ஒவ்வொரு சாபன பெயர்களும் வார்த்தைக்கு அப்பாற்பட்டது. நீங்க அப்படி ஜீவிக்க மாட்டீங்க. Like any wife is a part of her husband, மனைவி புருஷனின் ஒரு பாகமாக இருப்பது போல we must be a bird bride.
நம்ம வார்த்தை மனவாட்டியா இருக்கணும். நம்முடைய மனவாளன் யாரு? வேர்ட். நீங்க வேர்ட் பிரைடா இருக்கீங்க. ஹalleluya. A living attributes of God, displaying God's attributes to the world. நம்ம தேவனுடைய ஜீவிக்கிற தன்மையா இருக்கிறோம். தேவனுடைய தன்மைகளை நம்ம உலகத்துக்கு பிரதிபலிக்கிறோம். ஆமென். Jesus proved he was Almighty God, living a real man. இதே இயேசு கிறிஸ்து தன்னை சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நிரூபித்தார். மனுஷனாக வாழ்ந்து நிரூபித்தார். And therefore he is fully able to do what he promised he will do. அவர் என்ன செய்வார் என்று வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அதை முழுவதுமாக அவர் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். இது மனோர அருமையான செய்தி. Things that ought to be என்ற செய்தி. அதன் மீது அவர் என்ன செய்தி கொடுக்கிறார் என்றால் நைட்ல என்ன செய்தி, ஒரு நாள்ல 3 செய்தி கொடுக்கிறார். அது மாடர்ன் எவென்ட்ஸ் மேட் கிளியர் பை ப்ராமிஸ். தீர்க்கதரிசனத்தால் தெளிவாக்கப்பட்ட சம்பவங்கள் என்ற தலைப்பிலே மாடர்ன் எவென்ட்ஸ் மேட் கிளியர் பை ப்ராமிசி. லூக்கா 24:13-27 வரைக்கும் சொல்லப்பட்ட வசனம். எம்மாவுஸ் சீஷரோடு கூட ஆண்டவர் பேசிக்கொண்டு போகிறார். மேசியா வார்த்தையின்படி வந்த உலகத்திலே வாழ்ந்த இதனால் அற்புதங்களை செய்த மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். எம்மாவுஸ் சீஷர்களுக்கு அது தெரியல. வேத வாக்கியங்களை விளக்கி காண்பித்தார். என்னென்ன வேத வாக்கியங்கள் நிறைவேறினதோ எல்லாத்தையுமே விளக்கி காண்பிக்கிறார். அதெல்லாம் சொல்லிக்கிட்டே வர ஆதியாகமம் 22 வேற Abraham took his son Isaac up at the top of the mountain with the intention of sacrificing him to satisfy God's command. தேவனுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக ஆபிரகாம் தன்னுடைய மகனை அந்த மோரியா தேசத்திலே அந்த மலையிலே பலி செலுத்தினது போல்தான் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து பலியானார், கர்வாலியிலே பலியானார். இவ்விதமான காரியங்களை அவர் சொல்லுகிறார். Don't you know me? அவர் எப்படி சொல்லலையா? தெரியாதா? நீங்க என்ன பற்றி தெரியலையா? I am the Messiah that resurrected. நான் தான் உயிர்த்தெழுந்த மேசியா என்று அவங்கள்ட்ட சொல்லல. அவங்கள்ட்ட என்ன சொல்றாங்கன்னா வார்த்தையை சொல்லுகிறார். மேசியாவை குறித்து எழுதியிருக்கிற வார்த்தையை அந்த வார்த்தையில அவங்க பார்த்து தான் இவரை கண்டுபிடிக்கும். ஹல்லேலூயா. நான் தான் அந்த மேசியா, நான் தான் தேவன் மாம்சத்தில் வந்திருக்கிறேன், நீங்க ஆராதிக்கிற கடவுள் நான் தான் அப்படின்னு சொல்லல. அப்படின்னு அவர் சொல்றார். He just gave them the scriptures. அவங்களுக்கு வேத வாக்கியங்களை அவர் கொடுக்கிறார். And they had to judge for themselves. அவங்களே விதானிச்சு பார்த்து இவர் யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு மெசேஜ் கொடுத்திருக்கிறார். இந்த மெசேஜை ஜனங்கள் நிதானிச்சு பார்க்கணும். இந்த மெசேஜ் தான் கிறிஸ்து. இது கிறிஸ்து, இது ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இது தேவனால் கொடுக்கப்பட்டது. வேத வாக்கியங்களை வைத்து ஆராய்ச்சி பார்க்கணும். அது பார்க்காம அவங்க பாஸ்டர் என்ன சொல்றாரு அங்கே கேட்பாங்க. கையில பைபிள் இருக்குது, நிதானிச்சு பார்க்கும் பொழுது இந்த நேரத்தில் செய்தி தேவனால் கொடுக்கப்பட்ட செய்தி. அவர் 7ஆம் தூதனாய் இருக்கிறார், அனுப்பப்பட்டவராய் இருக்கிறார் என்று அவங்க பிலீவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஜனங்களுக்கு பைபிள் தெரிவதில்லை. அதிகமாக பைபிள் படிக்கிற சாப்பிட்டு மக்களுக்கு கூட பைபிள் தெரியல. வேதமான பரிசேயரை காட்டிலும் அதிகமாக யாரும் பைபிள் படிச்சிருக்க மாட்டாங்க. அவர் வார்த்தைப்படி அவங்களுக்கு தெரியல. டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி லீடர்ஷிப் என்ற செய்தி கொடுக்குறார். வழி நடத்தும் தன்மை. பணக்கார வாலிபன், ஐஸ்வர்யமுள்ள வாலிபன் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய கேட்கும் பொழுது அவர் நீ எல்லாத்தையும் கடைப்பிடிக்கிறியான்னு எல்லாம் கேட்கிறாரு. கடைசியா அவன்கிட்ட இருக்கிற காரியத்தை சுட்டி காமிக்கும் பொழுது நீ எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பின்பற்றி வேணா, அவன் துக்கத்தோடு திரும்பிதான். ஆனா மோசே அவன் தொடும் பொழுது வெளிப்படுத்தும் பொழுது எல்லாத்தையும் விட்டுட்டு பின்பற்றி வந்தான். ஹல்லேலூயா. பவுல் ஆண்டவர் தொடும் பொழுது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான். ஆனா ஐஸ்வர்யம் உள்ள வாலிபனோ அவனை விட்டுட்டு வர முடியும். அவனுடைய சாதனத்துக்கே திரும்பி போய்விட்டான். அப்படி என்று சொல்றார். கிரீட் அண்ட் டாக்மா. அவர் திருத்துவதை நம்ம கிரீட் என்று சொல்லுவோம். அது தேவனுடைய வார்த்தை அல்ல. அந்த சாபனத்தில் இருக்கிற உபதேசங்கள் தேவனுடைய வார்த்தை அல்ல. அவங்களுடைய பிரமாணம், மனுஷனுடைய பிரமாணம். இது நம்ம சொல்றது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை விட்டு மனுஷனுடைய பிரமாணங்களுக்கு அவன் திரும்பி போய்விட்டான் என்று சொல்லுகிறார். அதான் பேரி கிரீன், நம்முடைய ரொம்ப நண்பர் பேரி கிரீன், அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். டியூஷன்ல அவர் இருக்கிறார். டியூஷன்ல ஒரு சபையை ஆரம்பிக்க வேண்டும் என்று அங்கே விரும்பினார். அவர் டியூஷன்ல இருக்கிறார். 1780 மைல் ஜெபர்சன் வில்லுக்கும் டியூஷன். அதனால டியூஷன்ல ஒரு சபை இருந்தால் தன்னுடைய ஃபேமிலிலாம் அங்க போகலாம் என்று நினைக்கிறார். பேரி கிரீன் அங்கே இருக்கும் பொழுது ஒரு எம்டி பில்டிங்கை பார்க்கிறார்.
அந்த எம்டி பில்டிங்ல இதை சபை நடத்தலாம் என்று அவர் நினைக்கும் பொழுது சண்டே நவம்பர் 21 வருஷத்துல அந்த டேபர்நாக்கிளை டெடிகேட் பண்ணினார். ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணுவது போல நம்முடைய வாழ்க்கையை பிரதிஷ்டை பண்ண வேண்டும் என்று 34 நிமிஷம் அந்த செய்தியை கொடுத்தார். கடைசியா அதே டியூஷன் அந்த டேபர்நாக்கிள்ல இதை பேரி கிரீன் சபையில அவர் டிசம்பர் மாசம் 12ஆம் தேதி, கவனிக்க வேண்டிய காரியம், டிசம்பர் மாசம் 12ஆம் தேதி சண்டே ஈவினிங் என்ன செய்யறார்கள், அந்த கொடுத்த கடைசி செய்தி கன்வீனியன், கொடுத்த கடைசி செய்தி கன்வீனியன் ப்ராபோசன். பேரி கொஞ்ச நேரம் பேசுகிறார். அது பேசின பின்பு Brennan talked for 34 minutes about the importance of taking communion, Lord's Supper. ராபோஜனை எடுக்கிறதுடைய முக்கியத்துவம், கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்க வேண்டிய முக்கியத்துவத்தை சொல்லுகிறார். அந்த செய்தியில 3 காரியத்தை நம்ம வெளிப்படையாக செய்யணும்னு சொல்லுகிறார். ஒன்று ஞானஸ்நானம், நம்ம அதை வெளிப்படையாக செய்ய வேண்டிய காரியம். முதல்ல பேப்டிசம், 2வது ராபோஜனம், 3வது ஃபீட் வாஷிங், ஒரு பாதத்தை ஒருவர் கழுவு. இந்த 3 காரியங்களையும் தேவன் நமக்கு அடையாளமாக செய்ய சொல்லி இருக்கிறார். மற்ற எல்லாமே ஆவிக்குரிய காரியங்களாக இருக்கிறது. இந்த 3 காரியங்களையும் கர்த்தர் நமக்கு அடையாளமாக சொல்ல செய்கிறார். அடையாளமாக செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்ற செய்தி அவருடைய கடைசி மெசேஜ் கன்வீனியன். அது அந்த எந்த வசனம் சொல்லுகிறார் என்றால் மார்க் 14:25 சொல்றேன், வாசிக்கலாம். நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சைப்பழ ரசத்தை நான் பானம் பண்ணுவதில்லை என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன். I will drink no more of the fruit of the vine until that day that I drink it new in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தில் நவமாய் அதை பானம் பண்ணும் வரைக்கும் நான் இனி பானம் பண்ணுவதில்லை. கடைசியாக போய் எடுத்து அவர் அந்த வசனத்தை சொல்லுவார். தேவனுடைய ராஜ்யத்தில் ஆட்டுக்குட்டியாக கல்யாணம் பெற்றதான் லாஸ்ட் மெசேஜில் அந்த வேர்டை சொல்லி இருக்கிறது. அதுவும் அவருடைய கடைசி முடிவுக்கு அடையாளமாக இருக்கிறது. பின்பு அவர் அங்க அவருடைய நண்பர் டாசன் ரைலி என்றதான ஒரு நண்பர் இருக்கிறார். ரொம்ப வயசு கம்மியானவர். ஆனால் அவரோடு கூட நண்பரை போல பழகுகிறார். அவரை தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிடுகிறார். டியூஷன்ல ஒரு வீடு, நியூ ஹோம் இருக்கிறது. அந்த நியூ ஹோம்ல 10 ரூம்னு ஒன்று ஏற்படுத்தியிருக்கிறார். நீ கடந்த பாகத்தில் சொல்லியிருக்கிறேன். ஒரு 10 ரூம் புகை அறை. அதுல அவர் வேட்டையாடின அந்த மிருகங்கள், அவர் ஷூட் பண்ண அவர் வச்சிருந்த கன், இன்னும் நிறைய ட்ராஃபிஸ், அவர் கிடைத்த ட்ராஃபிஸ் எல்லாமே அந்த இடத்துல வச்சு அதை ஒரு கண்காட்சி போல அவர் அதை ஒழுங்கு பண்ணியிருக்கிறார். அவ்விதமாக டிஸ்பிளே பண்ணியிருக்கிறார். இப்பொழுது டாசன் அவர் கூப்பிட்டு, டாசன் ரயிலி என்றதான சகோதரனை கூப்பிட்டு, நீங்க அந்த 10 ரூம் அழகுபடுத்த வேண்டும், அதை ப்ராப்பரா அடுக்கி வைக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கும் அந்த 10 ரூம் இருக்கு, ஜீஷா இருக்கு. நீங்க அவர் வீடை நினைவு சின்னமா நினைவாக வைத்திருக்கிறார். அங்க போனீங்கன்னா அந்த 10 ரூமையும் நீங்க விசிட் பண்ணலாம். டாசனுக்கு வருகிறார். நீங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, நம்ம அந்த ரூம்ல இந்த பொருட்கள் எல்லாம் சரியானபடி அடுக்கி வைக்கணும்னு சொல்லுகிறார். அப்படி அடுக்கி வைக்கணும்னு சொல்லும் பொழுது டாசன் சொல்லுகிறார். அந்த கன் எல்லாம் காமிக்கிறார். நிறைய கன் வச்சிருக்கிறார், துப்பாக்கி வச்சிருக்கிறார், எல்லாத்தையுமே அவர் காமிக்கிறார். காமிச்சு என்ன சொல்லுகிறார் என்றால், யூ நோ டாசன், ஐ டிட் பை எனி ஆஃப் தோஸ் கன். நிறைய கன்ஸ் துப்பாக்கி வச்சிருக்கிறார். இது ஒண்ணு நான் வாங்கல. எவ்ரி ஒன் ஆஃப் தம் வாஸ் a gift. எல்லாமே எனக்கு வெகுமதியாக கொடுக்கப்பட்டது. ரொம்ப பெரிய ஸ்கில்டு ஹண்டர். கரெக்டாக கண்ணில் ஷூட் பண்ணுவார், கரெக்டாக இதயத்தில் ஷூட் பண்ணுவார். ஒரு தடவை கூட அவருடைய குறி தவறாது. அதனால அவர் கிரேட் ஹண்டர். அவன் ஜனங்கள் அவர் கிரேட் ஹண்டர். அடிக்கடி ஹண்டிங் ட்ரிப் போவார் மலையில. அவன் ஜனங்கள் அவர் மேல பிரியப்பட்டு நிறைய பேர் அவர் கிஃப்ட்ஸ் அனுப்பியிருக்கிறாங்க. இதெல்லாமே கிஃப்ட்ஸா வந்தது. இன்ஃபேக்ட் சம்டைம்ஸ் ஐ வில் கெட் gun in the mail along with the gift card that is inside. அநேக நேரத்துல நான் அந்த கிஃப்ட்ஸ் எனக்கு அங்க பார்சல் அனுப்பியிருப்பாங்க. ஆனா யார் அனுப்பினாங்கிறது பேர் எழுத மாட்டாங்க.
அவங்க பேர் எழுதாதபடி, அவங்களுடைய அட்ரஸ் இல்லாதபடி, அவங்க அங்கே யார் அனுப்புறான்னு எனக்கு தெரியும். இப்படி அநேக நேரத்தில் எனக்கு கெட்டு வந்திருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். இதில் டாசனுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. அதன் பின்பு அவர் சொல்லுகிறார், இந்த கன்னை பாருங்க அப்படின்னு சொல்லுறார். யூபிஎஸ் ட்ரக்கில் அது வந்திருக்கிறது. இந்த கன் விலையேற பெற்ற ஒரு கன். அது என்னன்னா L6IR எக்ஸ்பென்சிவ் கிட், ரொம்ப விலையேற பெற்ற கன். பின்லாந்துல தான் அந்த கன் செய்யறாங்க. இஸ் இன் தட் ஃபின்லாந்து கம்பெனி? அது பின்லாந்து கம்பெனியில தானே செய்யறாங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவ் காரு. ஷாகோ மாடல் L6IR ஃபின்பர் அப்படிங்கிற அந்த கண்ணை காமி ரொம்ப விலை கூட கண்ணு. அதாவது ஃப்ரம் போட்டு என்ன எழுதிருக்குன்னா, ஃப்ரம் எ பிரதர் ஹூ லவ்ஸ் யூ, உங்களை நேசிக்கிற ஒரு சகோதரன் போட்டு ஃப்ரம் அட்ரஸ்ல யார் அனுப்புனான்னு தெரியாது. Some of my guns came just like that. எனக்கு இருக்க சில கன்ஸ் எல்லாம் அப்படிதான் வந்திருக்கு. யார் அனுப்புனான்னு தெரியாது. இவ்விதமாக அவர் சொல்லுகிறார். அப்படி சொல்லி கொஞ்ச நேரம் பேசிட்டு சொல்ல என்ன அப்படின்னா, அங்க ஒரு ட்ரக் அவருடைய வாசலுக்கு முன்பாக நிற்கிறது. ஆனால் டாசன் என்ன செய்யறாரு என்றால், உடனே நாங்க என்ன வந்திருக்கு, ஒரு ட்ரக் வந்திருக்குன்னு போய் பார்த்தா, இதோட பெண்ணாங்க ஒரு பார்சல் வந்திருக்கிறது, அதை நாங்கள் கொடுக்க வந்திருக்கிறோம், இது யார்கிட்டே கொடுங்க, நானே சைன் பண்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ட்ரக்ல இருந்து என்ன செய்தால் ஒரு பெரிய கார்ட்போர்ட் பார்சல், நீளமான ஒரு பார்சல் வந்துச்சு. திறந்து பார்த்தா அதே விலையில பெற்ற கன். ஹல்லேலூயா. அதே கன். இப்பதான் பேசிட்டு இருக்காரு. இப்படி சார் அனுப்புனாங்கன்னா கர்த்தர் உடனே அது இன்னொருத்தர் அனுப்பி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதுலயே அட்ரஸ் அவன் சொன்னதை உடனடியா ஆண்டவர் நிரூபிக்கிறார். ஹல்லேலூயா. பொய் புரட்டுலாம் அதே கிடையாது. கடுகடலாம் அதுக்குதான் பாசர், இதுக்குதான் பாசர், அப்படிதான் பாசர், இப்படிதான் பாசர். உள்ளதான் ஒழுங்கா சொல்லுங்க சொல்றது கிடையாது. அதை அப்படி இப்படி மாத்துறது. அதான் இப்ப அந்த மாதிரி பேச்சே கிடையாது. ஆனந்து அல்ல என்று அல்ல, இதை ஒண்ணு ஆமா அல்லது இல்ல அப்படிதான் சொல்லுவார். இப்படியும் அப்படியுமா பேசுறது நல்ல பழக்கம் கிடையாது. ஒரு கருத்தை ஒழுங்கா நேரடியா பேசணும், கரெக்டா புரியும்படியா பேசணும். இப்ப பாருங்க, இப்பதான் பேசிட்டு இருக்காரு, உடனே ட்ரக் நிக்குது. அதே விலையில பெற்ற சாக்கோ கம்பெனி எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட்ஸ் அங்க ரொம்ப காஸ்ட்லியான கன். அப்பொழுது என்ன சொல்றாரு சொல்லுகிறார், சொன்னா இப்பதான் சொன்னேன், கர்த்தர் உறுதிப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது டாசன் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, the brother thinks I don't know who sent it. யார் இதை அனுப்புனானே தெரியல, இந்த சகோதரனுக்கு தெரியல, உங்களுக்கு தெரியல. ஆனா அது பிறகு இன்னொரு வேர்ட் ஆட் பண்றார், but I do. ஆனா எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. வேற ஏதாட்டாலும் அவருக்கு யார் அனுப்புனான்னு தெரியும். ஹல்லேலூயா. எப்படி தெரியும்? விஷயங்களை பார்க்கிறாரு. சுவாமியத்தை வரும் பொழுது கழுதை கிடைச்சிட்டு, அது எங்க கழிச்ச சொல்ற, கழுதை கிடைச்சிட்டு நீங்க கழுதை தேடல, உங்க அப்பா அம்மா உங்களை தேடுறாங்க. ஞான திசிக்காரர். ஹல்லேலூயா. The brother thinks I do, I don't know who sent it. நான் யார், எனக்கு யார் அனுப்புனான்னு தெரியாதுன்னு நினைக்கிறார். But I do, எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவங்க பேர் அட்ரஸ் எழுதுறதாலும் அவனுக்கு தெரியும். பாருங்க, அவர் தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. பேரி கிரீன் அடுத்த நாள்ல வர்றாரு, நம்முடைய வீட்டுக்கு வருகிறாரு. ரெண்டு பேருமே டியூஷன்ல தான் இருக்கிறாங்க. பேரி கிரீன்ல அந்த டென்ட் ரூமை பார்க்கிறாரு. ரொம்ப அழகா இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது அது ஒரு ஏக்கர் நிலத்துல இருக்குது அவங்க வீடு. நம்மளை போல 2 சென்ட் 3 சென்ட் கிடையாது. ஒரு ஏக்கர் தான் 100 சென்ட். அதனால அந்த லேண்ட்ல ஒரு அந்த தோட்டம் அங்கே இருக்கிறது. அங்க ஒரு பேரி கிரீன் பார்க்கும் பொழுது அங்க ஓல்டு வேகன் இருக்கு, பழைய வாகனம். அதனுடைய வீல் பெரிய வீல், அந்த வீல்ல டயர் மாட்டிருக்கு. பெரிய பெரிய போக்ஸ் அப்படி இருக்குதுல்ல, சில போக்ஸ் உடஞ்சி அந்த வீல் உடஞ்ச மாதிரி அந்த வாகனம் உடஞ்ச நிலையில அப்படி இருக்கு. பொழுது அங்க பேரி கேட்கிறாரு, என்ன அது உடஞ்ச மாதிரி இந்த வாகனத்தை அங்க வச்சிருக்கிறீங்க? வீல் உடஞ்சி போய் அது அப்படியே கிடைக்குது, அது என்னதுன்னு கேட்கும் பொழுது பெண்ணா சொல்றாரு, 22 வருஷத்துக்கு முன்னால எனக்கு நான் ஒரு தரிசனம் தந்த என்னுடைய மகள் சாரும்
தாய் மரித்து அடுத்த நாள்ல மரிச்சு போனது. 1 வயசு குழந்தை. அந்த குழந்தை மரிக்கும் பொழுது நான் அதுக்காக ரொம்ப கவலைப்பட்டேன். தாயும் இழந்து இதை மனைவியும் மகளை இழந்து நான் பண்ணும்பொழுது எனக்கு ஒரு சொப்பனம் வந்தது. என்ன, என் மகள் சாதம் வந்து எங்க அழகா இருக்கிறார், ஹல்லேலூயா. அவள் என்ன எங்க சந்திக்கிறார், இதே மாதிரி ஒரு இடம். அந்த வேகன் உடஞ்சிட்டே கிடக்கு, புல்வெளி இருக்கிறது, வேகன் உடஞ்சிட்டே இருக்கிறது. அந்த இடத்துல என்னை சந்திச்சு, வாங்க நீங்க இருந்துச்சுன்னு, நான் தான் சாதம், நீ சின்ன பிள்ளையா செத்து போறீங்க, இல்ல நீங்க இமாச்சாலிட்டி குறிச்சு பேசுறீங்களா, பரவாயில்ல சின்ன பிள்ளைகள்லாம் கிடையாது பேசுறீங்களா, நான் தான் மகேஷ், இது அம்மா வந்து அங்க இருக்கிறாங்க, உன்னை அம்மாட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு கொண்டு போனாங்க. அதை நினைச்சுதான் நான் பேசுறேன். இப்போ அந்த இடத்துக்கு போக அவர் ஆயத்தமாயிடுச்சு. She was a beautiful young woman. Sarah greeted him and pointed out the path to paradise where her mother Hope was waiting for him. அம்மா Hope வந்து உங்களுக்காக காத்திருக்கிறாங்க, வாங்க. Hope என்ன சொல்றாங்க, நீங்க கவலைப்படவே செய்யாதீங்க, எனக்காக நாங்க இங்க நல்லா இருக்கிறேன், நீங்க உழைத்து செய்யுங்க. பாருங்க, அந்த வேக உழைச்சி கொண்டு லைஃப் வந்து அப்படின்னா திடீர்னு டக்குன்னு செய்யும். அந்த வேற சொப்பனத்தில் பார்த்ததுடைய அந்த ஹார்ட்டை விட்டு நீங்கள், அவருடைய ஹோம், அவருடைய மனைவி, அவருடைய குழந்தை ஹார்ட்டை விட்டு நீங்கள் அதுக்காக அங்கே அப்படி வைக்கும் பொழுது அதை பார்க்கும் போதெல்லாம் 28 வருஷத்துக்கு முன்னதாக அவர் கண்ட காட்சி ஞாபகத்துக்கு வருது. இதாக பிக்சர்ஸ் இருக்கிறது. என்ன செய்கிறார் என்றால், அந்த கரிகோ 42 இன்ச்சு உடையதான கொம்புகளை உடைய பெரிய மானை அவர் ஷூட் பண்ணுகிறார். ஆண்டவர் அதுக்கு முன்னதாக தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த மானுடைய தலை இன்னைக்கு போனாலும் நீங்க பார்க்கலாம், நீங்க அமெரிக்கா போனா இன்னைக்கு கூட பார்க்கலாம், அந்த டேரூமுக்கு நீங்க பார்க்கணும். The room full of rifle, அதுல full of rifle இருக்குது இந்த ரூம்ல. handgun, other hunting trophies, mementos from his travel. அவர் பிரயாணம் பண்ண இடத்துல இருந்து ஒவ்வொரு விதமான அந்த மெமரிஸ் எல்லாமே வச்சிருக்கிறார். அதுல என்ன இருக்குன்னா, அநேக மிருகங்களுடைய தலைகள் அங்கே இருக்கிறது, அந்த எலும்பு தலைகள் அங்கே இருக்கிறது. அதுல ஜெனரல் ஆன்டிலோப், எல்க், கேரிபோ, மவுண்டன் ரேம், 3 ஜவலின் போஸ், கேரிபோ ஹெட், இது மாதிரி எல்லாமே அங்கே இருக்கு. ஒரு கிரேட் ஹேண்டர், யாரும் ஷூட் பண்ண முடியாத ஷூட் பண்ணிக்கிறது. 42 இன்ச்சு உடையதான அந்த கரிபோ தலை அங்கே இருக்கிறது. கிறிஸ்லி பேர், வெள்ளி முனை கொம்புகளை கொண்ட பயங்கரமான கரடியை சின்ன துப்பாக்கியை வச்சு ஷூட் பண்ணுறது, அந்த கரடி தலையும் அங்கே இருக்கு. போக இதை பயங்கரமான சிங்கம், அதையும் அதை ஷூட் பண்ணினார். பிரிட்டிஷ் கொலம்பியா இந்த இடத்துல ஷூட் பண்ணார், அதுவும் அங்கே இருக்கிறது. அந்த ஜெர்மனுக்கு ஒரு ஸ்கின் அங்கே விரிச்சு வச்சிருக்கிறார், அது வந்து கரடியினுடைய தூள். அவருடைய ட்ராஃபிஸ் எல்லாம் வந்து மறிப்பதற்கு முன்னதாக அவர் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணிச்சார். இப்போ அவருடைய கடைசி நேரத்துக்கு சொல்ல வேண்டும். அந்த இடத்துக்கு நம்ம இப்போ வரோம். On Friday, December 17, 1965, வெள்ளிக்கிழமை டிசம்பர் மாதம் 1965ஆம் வருஷம் டியூஷன்ல இருக்கிற, டியூஷன்ல இருந்து அதிக தூரத்துல ஜெபர்சன்வில் இருக்கு. வந்து ஃபோர்ட் வேகன் இருக்கிறது, 1964 அந்த மாடல் ஃபோர்ட் ஸ்டேஷன் வேகன் வச்சிருக்கிறார். அவர் மனைவிட்ட சொல்றார், நம்ம ஜெபர்சன்வில் போகலாம், அங்கதான் ஒரு சபை இருக்கிறது, அதனால அந்த சபைக்கு ஜெபர்சன்வில்லுக்கு போகலாம் என்று ஃப்ரைடே டிசம்பர் 17, 1965 நாங்கள் அந்த டியூஷன்ல இருந்து அங்கே போகும்படியாக சொல்லும் பொழுது சண்டே மார்னிங்ல அங்க பிரசங்கம் சொல்றாங்க. ஃப்ரைடேல அவர் வந்து பரப்புறார். சண்டே மார்னிங் வந்து அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அன்னைக்கு கிறிஸ்மஸ் டே, அந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு அங்க பிரசங்கம் பண்ணணுங்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறார். என்ன பிரசங்கம்னா, unto us a child is born, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் அப்படிங்கிற தலைப்புல பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி மெசேஜ் அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த கிறிஸ்மஸ் முடிஞ்ச பின்பு பார்க் வியூ ஜூனியர் ஹை ஸ்கூல், அந்த ஹைஸ்கூல்ல வந்து சில நாட்கள் பிரசங்கம் பண்ணுவதற்காக அவருக்கு அங்கே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன பிரசங்கம் பண்ண போகிறார்? The trail of the serpent, சர்ப்பத்தின்
காயின் வந்து ஏடனிலே பாவம் வந்து இதை பிரவேசிக்கும் பொழுது காயின் பொல்லாங்கனால் உண்டானவன், சர்ப்பத்துக்கும் ஏவாளுக்கும் பிறந்தவன். காயினுடைய ஜெனடிக் லைன் வந்து இதை அது வந்து இருந்தால் ஜலப்படத்துல வந்து முடிகிறது. பின்பு அந்த லைன் தொடர்ந்து கடைசியில வெளிப்படுத்தல மிருகத்துல வந்து முடியுது, ஆன்டி கிரைஸ்ட்ல வந்து முடிகிறது. இப்படியாக சர்ப்பத்தின் அடிச்சுவடு இதை ஆதியாகத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எப்படி போகுது, ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா அவன் கொடுக்கல, நமக்கு அது வெளிப்படுத்தப்பட்டது. ரெபேக்காளுக்கு இப்போ 19 years. அவருடைய மூத்த மகள் ரெபேக்கா 19 years. பில்லி பாலுக்கு பிறகு ரெபேக்கா, பில்லி பால் ஹோப்புக்கு பிறந்தவர். இதை மேடாக்கு முதலாவது பிறந்தது ரெபேக்கா, இரண்டாவது சாரா, மூணாவது ஜோசப். இது 3 பிள்ளைகள். அவர் ரெபேக்காளுக்கு என்ன செய்யறால் இப்பொழுது 19 வயசு, மேரேஜ் என்கேஜ் பண்ணியிருக்கிறாங்க. 19 வயசுல மேரேஜ் என்கேஜ். She was engaged to a soldier named George Smith. George Smith என்றதான ஒரு சோல்ஜருக்கு அவளுக்கு விவாகம் நிச்சயிக்கப்பட்டது. இப்பொழுது கிறிஸ்துமஸ் லீவு அங்க வருகிறது. அதனால ரெபேக்காவும் ஸ்மித்தும் வந்து டியூஷனுக்கு வர்றாங்கன்னு அங்க அவங்க நம்ம அவர் மாதிரி ஒழுங்கு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ரெபேக்கா என்ன செய்யறால் ஸ்மித்தோடு கூட கொஞ்சம் பேச வேண்டும், ஐக்கியப்பட வேண்டும், ஏன்னா நிச்சயிக்கப்பட்ட மாப்பிள்ளை, அதனால பேசிக்கொள்ளலாம் என்று சொல்லி அவள் வந்து நான் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டார். அப்பொழுது பெண்ண சொல்கிறார், நீங்க பழைய வீட்டுல இருந்து பொருட்களெல்லாம் நீ புது வீட்டுக்கு கொண்டு வந்து நீ எல்லாத்தையும் ஆயத்தமா வச்சுக்க அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார். அதனால ரெபேக்கா வந்து அந்த டூர்ல வரல, ஜெபசன்களுக்கு போகணும். ஏனென்றால் மேரேஜ் நிச்சயமாக்கப்பட்டிருக்கிறது. ஸ்மித்தோடு கொஞ்சம் நேரத்தை செலவழிக்கலாம் என்று அவள் நினைத்திருக்கிறார். நியூ ஹோம்ல நீ எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ண என்று சொல்லிவிட்டார். இப்பொழுது சாட்டர்டே, சனிக்கிழமை, ஃப்ரைடே வந்து பிரயாணத்துக்கு ஆயத்தம் ஆயிடுச்சு. இப்போ சாட்டர்டே பிரயாணத்தை செய்கிறார். எங்க? ஃப்ரம் டியூஷன் டு ஜெருசலம் 1750 மைல் இருக்கிறது. 1750 மைலுக்கு 2.5 நாள் பிரயாணம். 2.5 நாள். அவரு அநேக முறை வந்து டியூஷன்ல இருந்து ஜெருசலேமுக்கு அவர் வந்து அநேக முறை கார் ஓட்டிட்டு இருக்கிறார். அவங்கெல்லாம் 1000 மைல்லாம் ஈஸியா கார் ஓட்டுவாங்க. அமெரிக்காவில் ரோடெல்லாம் விதமாக இருக்கும். இது அவங்க எல்லாம் ரொம்ப லாங்காக கார் ஓட்டுவாங்க. அதனால it is 1700 miles from Tucson, Arizona to Jacksonville, Indiana. கடந்த 2 வருஷமா அவர் அநேக முறை கார் அங்கே ஓடி போகிறார். ரூட்ல அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். பல முறை அவர் போயிருக்கனால இப்பொழுது கார்லேயே போயிடலான்னு சொல்லி இதை தன்னுடைய குடும்பத்தை ஆயத்தப்படுத்தும் பொழுது மேடா அங்கே இருந்தால் அவருடைய மனைவி மேடாவும் அங்கே வர்றாங்க. இதோ மேடாவோடு கூட ஜோசப்பும் அவருடைய இளைய மகன் ஜோசப்பும் வராங்க. சாரா அவருடைய மகள் சாராவும் நினைச்சிருந்தால் அந்த கார்ல போகலான்னு வச்சிருக்கிறாங்க. இவர் கார்ல போக கூடல, மகன் வீட்டுக்கு மகன் வீடு தனியா இருக்கு டியூஷன்ல. மகன் வீட்டுக்கு போயிட்டு மகனையும் நம்ம கூட்டிகிட்டு போகலாம், பெல்லி பாலையும் கூட்டிகிட்டு போகலாம்னு சொல்லி மகன் வீட்டுக்கு போகும் பொழுது அவங்களும் பிரயாணத்துக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. ரெட் செவர்லெட் கார்ல வந்து கார்ல வந்து மகன் பாருங்க. இவர் வந்து ஃபோர்ட் வேகன், ஃபோர்ட் ஸ்டேஷன் வேகன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது அவருடைய மனைவி பில்லி பாலுடைய மனைவி லாய்ஸ், அந்த லாய்ஸும் அவங்க 4 year old சன் பால், அந்த பாலை கூட்டிக் கொண்டு என்ன 6 மணிக்கு சாயங்காலம் 6 மணிக்கு புறப்படுறாங்க. புறப்படும் பொழுது முன்னால கார்ல போறாரு, பின்னால வந்து இதோ பில்லி பால் அங்கே கார் ஓட்டிட்டு வர. அங்க 12 hours அவங்க கார் ஓட்டி 500 மைல் வந்துட்டாங்க. 500 மைல் அங்க தாண்டிட்டாங்க. இப்பொழுது நியூ மெக்சிகோ பக்கத்துல அங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு சாப்பிடலாம்னு சொல்லும் பொழுது பெனா சொல்றாரு, எனக்கு வந்து அதிகமான வயிறு பசி இல்லை, இன்னும் ஒரு 100 மைல் கார் ஓட்டிக்கிட்டு அமெரிலோ என்ற இடம் இருக்கு, அமெரிலோ என்ற இடத்துல அங்க போயிட்டு ரெஸ்டாரண்ட்ல நம்ம சாப்பிட்டுக்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, 600 மைல் கண்டினியூஸா கார் ஓட்டணும். இப்போ வந்து அதுல அப்படி ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து இதை ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கு பிறகு நம்ம பிரயாணத்தை கண்டினியூ பண்ணாலும் ஜூஸ் குடிச்ச உடனே ஜோசப் பிரணான் வந்து அவருடைய மகன் வந்து பிரணான் கார்ல இருக்கிறார். அவர் வந்து நான் வந்து அண்ணன் கார்ல போயிட்டு சொல்லிட்டு காரை மாற்றிட்டேன். எப்பவுமே பிரணான் ஜோசப் பிரணான் பக்கத்துல வச்சிருப்பாரு. 10 வயசு அவனுக்கு, சாராளுக்கு 14 வயசு.
அவ 10 வயசு மகன் வந்து எழுதுறான்டாரு. நான் வந்து அப்பொழுது அவருக்கு பில்லி பாலுக்கு 30 வயசு. நான் வந்து அங்க போயிருன்னு சொல்லி அண்ணன் கார்ல வரேன்னு சொல்லிட்டு அவரை காரை மாத்திச்சார். இப்ப சாரா வந்து பின் சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறா. இதர் ஜெனரல் மேடா வந்து பிரணாமி டிரைவர் சீட்ல இருக்கும் பொழுது பக்கத்துல இருந்து அவருடைய மனைவி ரைட் சைட்ல அங்க உட்கார்ந்துருக்காங்க. இவர் ஸ்டீரிங் வீல் காரை ஓட்டிக்கிட்டு இருக்கிறார். இப்படி இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து ரோடு மாற வேண்டிய ஹை ரோடுக்கு வரணும். அதை லெஃப்ட் ஸ்டாண்ட் பண்ணி இது போகும்பொழுது டெல்லி பால் வேகமா வந்து அவர் வந்து இந்த காரை விட முந்தி போயிட்டார். அவர் கார் பின்னால வந்த கார் வந்து டெல்லி பால் கொஞ்சம் வேகமா ஓட்டி அவர் யூ டர்ன் பண்ணி அந்த ஹைவேல அவர் போயிட்டார். போகும்பொழுது என்ன பின்னால் அப்பா கார் வருதான்னு பார்க்கும் பொழுது கொஞ்ச நேரம் வரல. அது திரும்ப அப்பா காரும் அவரும் டேன் பண்ணி கரெக்டா வந்துச்சார். இப்படி போய் கொண்டு இருக்கும் பொழுது முதல்ல இவர் கார் போனது இப்ப கார் மாறிட்டு இப்ப வந்து என்ன சென்றால் பில்லி பால் கார் மகன் கார் முதல்ல போகுது, இவர் கார் பின்னால் அது. அப்படி வரும் பொழுது இப்பொழுது 7:30 மணி 7:20 PM 7:20 என்ன சென்றால் ஹைவேல இப்போ போய் கொண்டிருக்கு. ஹைவேல போய் கொண்டிருக்கும் பொழுது Chevrolet into great and steed is called back to the road in front of his father. இவ்வளவு தாபருக்கு முன்னால போய் கொண்டிருக்கிறார். போதினா என்ற இடத்துக்கு வர்றாங்க. 65 மைல் ஸ்பீட்ல வண்டி ஓட்டிட்டு இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது எதிர்த்தாப்புல ஒரு இது வருது. ஹெட்லைட்ல வந்து வரும் பொழுது ஒரே ஒரு ஹெட்லைட் தான் இருக்கு. அந்த ஒரே ஒரு ஹெட்லைட் இருந்தோடனே என்ன செய்யலாம், இது ஒரு மோட்டர் பைக் தான் வருது. அவன் வந்து பாதை மாதிரி நடு ரோட்டுக்கு வரான். அந்த பக்கமா ஓட்டாம நடு மத்திக்கு வரான். வந்து இவர் காரை மோதுற மாதிரி வரும். பார்த்தா அது வந்து பைக் இல்ல, காரு. ஒரு லைட் எரியுது, இன்னொரு லைட் எரியுது. ஒரு ஹெட்லைட் அங்க இல்லை, சிங்கிள் ஹெட்லைட் தான் அங்க இருக்குது. இல்ல அவன் வந்து என்ன செய்யறான், பில்லி பால் கார்ல மோதுற மாதிரி இப்படி வந்துட்டான். நடுவாட்டில் வந்து இங்க மோதப்படவில்லை. பில்லி பால் டக்குன்னு காரை திருப்பி அவர் என்ன செஞ்சாருன்னா அந்த தச்சு கார் வந்து கவிழுற அளவுக்கு அது கிராஷ் ஆக வேண்டும். அவங்கள பில்லி பால் வந்து என்ன சென்றால் திறமையா என்ன சென்றால் காரை வந்து டேர்ன் பண்ணி இதோட எந்த ஆபத்து இல்லாதபடி அவர் தப்பிச்சுக்கிட்டாரு. அந்த கண்ணாடி வழியா பாக்குறான், அப்பா கார் பின்னால வருது. இவன் தாறுமாறா ஓட்டிட்டு போறானே, என்ன ஆகுதோன்னு சொல்லி பார்க்கும் பொழுது என்ன ஆச்சு, அப்பா கார் என்ன வளர்க்கான். உடனே என்ன செய்யறாரு, அங்கே வந்து உடனே பெடல்ல இந்த காரை ஸ்டாப் பண்ணி நிற்கும் பொழுது அங்கே என்ன செய்யறாரு, அங்கே கிராஷ் சத்தத்தை கேட்க அங்கே ஆக்சிடென்ட் ஆகிட்டு. Lloyd standing in the direction of the crash. இத அந்த கிராஷ் நேராக அவருடைய பில்லி பாலுடைய மனைவி லாய்ஸ் வந்து திரும்பி பார்க்கறாங்க. வரும் பொழுது she screamed. இதோ அவர் வந்து அழுகிறார். என்ன சொல்றாரு, is your daddy's God, அது உங்களுடைய அப்பா தான் என்று சொல்லும் பொழுது இதோ என்ன பில்லி பால் வந்து காரை அப்படி கொண்டு போய் திருப்பி அந்த இடத்துக்கு வர்றார். அதனால it can't be daddy, அது டேடி காரா இருக்காது. The call I just passed was between me and dad. இத எந்த மோதிர மாதிரி வந்தவன் எனக்கும் அப்பாவுக்கும் மத்தியில வந்தான். அது அப்பாக்காக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அங்க பார்க்கும் பொழுது Billy Paul reached the accident. His headlights revealed a nightmare scene of the smashed cars of damaged bodies. One car was a 1959 Chevrolet Sedan. The other was his father's Ford wagon. இவர் காலம் மோத வந்தவன் தான். இது தப்பிச்சிட்டாரு, இது அவர் காலத்தில் Chevrolet Sedan 1959 மாடல். இன்னும் அதை டீட்டெயிலாக பார்க்கும் பொழுது இன்னொரு இடத்துல நான் அதை படித்தேன். அவன் வந்து சீர்திருத்த பள்ளியிலிருந்து தப்பி வந்த பையன். 2 நாளைக்கு முதல்ல தப்பி வந்திருக்கிறான். சீர்திருத்த பள்ளி இளஞ்சனகன். அவன் வந்து $100 ஒரு பழைய காரை வாங்கிட்டு ஹெட்லைட் இல்லாக்கார அவனும் அவனுடைய 3 நண்பர்களும் போதையில குடி வெறியில ஈடுதமாக ஓட்டிட்டு வந்தார். ஒருவேளை சதி திட்டம் போட்டுக்கொண்டு வந்திருக்கலாம் என்று நினைக்கிறேன். அதனால the Ford God had struck its left headlight to the left headlight, causing the 2 cars
twist violently as they crumble. அவன் என்ன செஞ்சானா, இப்போ காரி போயிட்டு சொல்ல அவன் இப்படி வந்துட்டான், இவருடைய லெஃப்ட் சைட்ல அவனுடைய லெஃப்ட் சைடு அடி எப்படி பார்த்தீங்கன்னா, இங்க வர வேண்டியவன் இங்க வந்து இன்னும் ரொம்ப தூரம் லெஃப்ட் சைடு வருது, நான் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால அந்த லெஃப்ட் சைட்ல இவருடைய லெஃப்ட் சைடு அங்கே அடிக்கும் பொழுது பயங்கர கிராஷ், அவன் முடியல, பயங்கர ஸ்பீட்ல இருக்கு. அதனால பயங்கரமா அங்க மோதி பொழுது 2 கார் வந்து அப்படியே நொறுங்கி போச்சு. ஆயில் அங்க சிந்தி இதை என்ன செய்தால் அங்கே புகையாக இருக்கிறது. அந்த டிரைவர் வந்து அந்த தூக்கி வீசப்பட்டு செத்தவன போனாங்க, செத்தே போயிட்டான். அந்த காரை ஓட்டு அந்த இடத்துல செத்து போயிட்டான். அவங்க இந்த கார்ல இருக்கிறவங்களுடைய 3 நண்பர்களுக்கும் அடி ஏற்பட்டது, சீரியஸா அடி ஏற்பட்டது. அவங்களுடைய முடிவு என்னன்னு தெரியல. Then he saw his father. அங்கே வந்து பார்க்கிறார், தன்னுடைய அவர் பில்லிபால் பார்க்கும் பொழுது தன்னுடைய தகப்பனாரை பார்க்கிறார். அந்த காலத்துல சீட் பெல்ட் கிடையாது, இப்போ சீட் பெல்ட் போடணும். அந்த காலத்துல சீட் பெல்ட் இல்லை. இது கார் ஸ்டீரிங் வீல்ல அவருடைய பாடி அடிபட்டு முன்னால இருக்க கண்ணாடி உடைஞ்சி இவருடைய பாடி வந்து மேல் பகுதி அந்த ஹெட்லாம் அதை மோதி ஸ்மாஷ் ஆகி அது இந்த லெஃப்ட் கை வந்து என்ன செய்யறது, அந்த கார் கதவுல மாட்டி சிக்கி போச்சு. எலும்பு பல கிராக்ஸ் ஆகுது. அவருடைய இடது கால அதுவும் சிக்கி போச்சு, அதுவும் உடைஞ்சி ட்விஸ்ட் ஆகி இருக்கிறது. அவருடைய உடம்பை எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு அது வாய்தாய். அவருடைய லெஃப்ட் லெக்கும் அவருடைய லெஃப்ட் ஐயும் அவருடைய பாடி ஹார்ட்லாம் ஸ்டீரிங் வீல்ல அடிச்சு அவருடைய தலையிலேயும் பலத்த காய் ஏற்பட்டு அவ்விதமாக அவர் இருக்கிறார். டெல்லி பால் இருந்தவன் காரை நிறுத்தி அங்கே வரும்பொழுது லாய்ஸ் ஓபன் ஹேர் டோர், ran toward the station wagon. அவருடைய மனைவி அங்கே ஓடி போகும் பொழுது Paul told Joseph and Paul to stay in the car. இத பவுல் வந்து தம்பியை பார்த்து சொல்றாரு, நீ கார்ல இருங்க, நாங்க அதை போய் பார்த்தோம். Stay in the car. அவருடைய மகனையும் அவருடைய தம்பியும் அவர் சொல்லுகிறார். He followed his wife. அவருடைய மனைவியை பின்தொடர்ந்து அவர் போகும் பொழுது என்ன ஏற்பட்டது, அந்த மேடா சாராவை காணல. மேடா சாராவை காண நாங்க தேடும் பொழுது அவர் வந்து இப்படி நெரிசல் அப்படி இருக்கிறாரு, ஒன்றும் அசைய முடியாது, உடம்பெல்லாம் நசுங்கி போச்சு. அவருடைய மனைவியை பார்த்தா மேடா காணன்னு பார்த்தா மேடா அங்க காருக்கு உள்ள அங்க சுருங்கி அங்க இருக்கிறார். சாரா வந்து பின் சீட்ல உட்கார்ந்தா, அவர் தூங்கிட்டா. இத சாராவும் அங்க அடிபட்டு பல கிராக்ஸ் ஏற்பட்டு சுயநிலைகள்லாம் அங்க இருக்கிறாங்க. விதமாக இருக்கும் பொழுது ரொம்ப ஒண்ணுமே செய்ய முடியாது, பாடியை வெளியே எடுக்க முடியாது. இது அவ்விதமாக இருக்கும் பொழுது இப்பொழுது நினைச்சிருந்தால் his father held in his hand, just then Joseph screamed. இப்பொழுது நினைச்சிருந்தால் அப்படி ஜோசப் வந்து அங்க சத்தம் போடுறான். அவருடைய கார்ல பிலிப்பால் கார்ல இருந்து 10 வயசு அந்த டைம். without opening his eyes still also கண்ணை மூடிட்டே இருக்காரு, தீங்கிறது கண்ணை மூடிட்டு இருக்காரு. டேரக்ட் வந்து அங்க ஜோசப் வந்து இளைய மகன், அவன் சத்தம் போடும் பொழுது who was that, அது யாருன்னு கேட்கிறார். கேட்கிறார். that was Joseph. Billy Paul answered. Billy Paul அது ஜோசப் சத்தம் அப்படிங்கிறார். tell Joseph everything is working. ஜோசப் கிட்ட சொல்லி எல்லாமே கரெக்டா இருக்கு, எல்லாமே சரி, ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்றாரு. இப்படி வந்து கடைசி நேரத்தில் சொல்லி இருக்கிறார். can you get me out? அவர் கேட்கிறார், என்ன வந்து நீ வெளியே எடுக்க முடியுமா? no I can't. நான் உங்களுடைய சரீரத்தை வெளியே எடுக்க முடியாது. அப்பொழுது இன்ஸ்பிரேஷன் வந்துட்டு look at me, அப்பா என்ன பாருங்கன்னு சொல்லும் பொழுது அவர் பிலிப்பால பார்க்கிறார். அப்பா நீங்க வார்த்தையை சொல்லுங்க, நீங்க வெளியே வந்துடலாம். if you speak the word that you will come out there. நீங்க வார்த்தையை உரைங்க, வெளியே வந்துடலாம். வார்த்தையை உரைக்கல, கண்ணை முடிச்சு. லாய்ஸ் வந்து எதிர்த்தால் பிலிப்பாவுடைய மனைவி லாய்ஸ் பெர்னாண்டே மருமகள், டெல்லி யுவர் மதர் இஸ் டெட், உங்க அம்மா மரிச்சு போனாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பிலிப்பால் அங்க கார்ல அடுத்த பக்கம் ரைட் சைடுல பார்க்கும் பொழுது he found மேடா crumpled on the floor. அப்படியே சுருண்டு அங்க கிடக்குறாங்க, காருக்குள்ள சுருண்டு கிடக்குறாங்க. இந்த கழுத்துல கை வச்சு பார்க்கிறார், பின்பு கையை பிடிச்சு பார்த்தா பல்ஸ் இல்லை.
He felt for her pulse, first trying to find her neck, then the wrist. As far as he could tell, her heart had stopped pumping. Heart வந்து நின்று போச்சு. அவள் சாரா வந்து அங்க முடங்கி கொண்டு இருக்கிறார். சாரா moaned from the back seat. அப்படி சொல்லும் பொழுது இதோ பிரதர் பிரணாம் தம்பி சொல்றார், பிரதர் பிரணாம், Dad, I know you are hurt really bad. நீங்க ரொம்ப அடிபட்டு but I don't know how to get you without hurting you. உங்களை வெளியே எடுக்கணும்னா உங்க உடம்பை பிச்சுக்கிட்டு தான் எடுக்கும், உங்களை காயப்படுத்தி தான் எடுக்கும். அதை வந்து காயெல்லாம் எடுக்க முடியாது, இன்னும் எடுத்தாலும் அதிகமாக காயம். I have to wait until help arrives. நான் வந்து இந்த ரெஸ்கியூ அங்கே ஹெல்ப் அங்கே ஆம்புலன்ஸில் வருவாங்க, அந்த ஆட்கள் வர்றதுக்காக காத்திருக்கிறேன். I can hear Shara. I think she will be okay. சாரா வந்து சரியாயிருவா. But Dad, I think mom is dead. அம்மா செத்து போயிட்டார். அப்படி சொல்றது அதை கேட்கும் பொழுது வயலேசி அவள் எங்கே இருக்கிறார்? இதோ உங்க பக்கத்துல தான், வலது பக்கத்துல அங்கே கீழே கிடக்கிறார். She is down on the floor to your right. உங்களுடைய வலது பக்கத்துல இருக்கும் பொழுது அந்த வலது கை தான், வலது கை கரெக்டா இருக்கு, வலது கால கரெக்டா இருக்கு. அந்த கையை தடவி அப்படியே இருப்பது மனைவியை தொடுறார். Hallelujah. Then he prayed and ஜெபம் பண்ணார். Lord, don't let the mommy die. இந்த தாய் மரிக்க கூடாது ஆண்டவரே. Be with us here this hour. இந்த நேரத்துல எங்களோடு கூட இரு. A moment later Meda moved slightly and moaned. அப்படி ஜெபம் பண்ணோடனே அவருடைய மனைவி என்ன செஞ்சாங்க, அசைவு வந்தது, முடங்க ஆரம்பித்தார். பாருங்க, செத்து போனது அந்த நேரத்துல அவருடைய மனைவிக்கு அர்த்தம் உயிர். நான் வந்து எழுந்தாலும் should I try to get mom out of the car? நான் அம்மாவை காரை விட்டு எடுத்து நான் வெளியே கொண்டு வரட்டுமான்னு கேட்கும் பொழுது என்ன சொல்றாரு, நோ, எடுத்து வராது. Just leave her until help come. இது உதவி செய்யறவங்க வர வரைக்கும் தாய் அங்கே இருக்கட்டும். And leave Sarah too. சாராவையும் நீ எடுக்காத, காரை விட்டு எடுக்காது அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப எழுதிருந்தாலும் அங்கே ஹெல்ப்புக்கு நிறைய பேர் வந்தாங்க. ஆம்புலன்ஸ் வந்து விட்டது. இது அங்கே பெரிய கூட்டமே வந்து விட்டது. போலீஸ் கார் வந்தது, ஆம்புலன்ஸ் வந்தது, ட்ரக் ட்ரக், இது அதை இழுக்கிறதான அந்த ட்ரக் அதெல்லாமே வந்துட்டு பாராமெடிக்ஸ் எக்ஸ்ட்ராக்டட் மேடா அண்ட் சாரா ஃப்ரம் த வேகன். அவங்க வந்து இருந்தாலும் மேடாவும் சாராவும் வெளியே எடுத்து லோடட் them into the ambulance. ஆம்புலன்ஸில் கொண்டு போய் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. அந்த சரத் கார்ல வந்து அந்த டிரைவர் பறிச்சு போனா அவன் கூட வந்து 3 நண்பருடைய நிலைமையும் ரொம்ப சீரியஸாக இருக்கு. இப்ப ஆம்புலன்ஸ்ல வந்து அவங்க 2 பேரையும் ஏத்துறாங்க. ஏத்தி சின்ன ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. என்ன செய்யுது, அதை எடுக்கணும் பார்த்தா அவர் பாடி இல்லை, அந்த மாதிரி அங்க சிக்கிக்கிட்டு அங்க நசிக்கிட்டு தலையில் அடிபட்டாலும் தலை வந்து சீரிங் வீலுக்கு மேல இருக்கு. அதனால அவர் கொஞ்சம் பேச முடியுது. his left elbow was pinched. அவருடைய முழங்கை வந்து அப்படியே நொறுங்கி போச்சு. twisted metal. அது இடதுகை வந்து எரிஞ்சிட்டாலும் அந்த கதவுக்குள்ள சிக்கி போச்சு. எடுக்க கதவை திறக்க முடியல. கடப்பாறை வச்சு இடிச்சுப்பாங்க, சம்மட்டி வச்சு அடிச்சு பாக்குறாங்க, கதவு அது திறக்கல. என்ன செய்யறது? இன்னும் நேரம் ஆயிட்டுனா மறைச்சு பெற போயிடுவாரு. சீக்கிரமா அவரை வந்து என்ன செய்யணுங்க, அங்க அந்த இழுவை வாகனம் இருக்குல்ல, அவன் வந்து ஒரு ஐடியா சொன்னான். நான் வந்து இதுல வந்து இந்த கதவுல வந்து கயிறை கட்டி என்னுடைய பின்னால் இருக்கிற பம்பல்ல கட்டி நான் காரை அப்படி கொண்டு போனேன்னா இந்த கதவு திற. கவுபார வச்சும் என்ன செய்தால் சம்மட்டி அடிச்சு திறக்கல. இப்பொழுது ரிஸ்கி பிளான சொல்றான். இது ரொம்ப மோசமான பிளான். ஆனாலும் என்ன செய்யறது, வெளியே எடுக்கணுமே. லெஃப்ட் லெக்கும் லெஃப்ட் ஆகி கையை ஆடி இடது பக்கம் தான் அடிச்சு மோதி இருக்கணும். அவன் என்ன செய்யறது, இது அப்படி செய்யும் பொழுது கொஞ்சம் அந்த கதவு திறந்துச்சான். கொஞ்சம் திறந்த உடனே அதுக்கு ட்ரை பண்ணிட்டான். ட்ரை பண்ணி ஹாஸ்பிட்டல் அந்த இடம் வந்து ஃப்ரைனோ FRIONA ஃப்ரைனோ என்ற இடத்துல என்ன செஞ்சால் அந்த சின்ன ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. கொண்டு போகும் பொழுது அதுல வந்து ரொம்ப வந்து மெடிக்கல் வசதியாக இல்லை. அது ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல். அதனால பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போனோம். அனரிலோ என்ற இடத்துல தான் பெரிய ஆஸ்பத்திரி இருக்கு. அதனால அந்த இடத்துக்கு கொண்டு போனோம்னா
79 சரி இருக்கிறது. 90 மினிட்ஸ் அங்க வந்து கார் ஓடும். இவரு அந்த பாடி அது தாங்குமா? மேடாவையும் சாராவையும் கொண்டு போயிடலாம். ஆனா இவர் பாடி அது வரைக்கும் இருக்குமா? அதான் அவருக்கு பிளட் நிறைய வெளியே போயிட்டு அவங்க அவருக்கு பிளட் அங்க ஏற்றணும். பிளட்டை ஏற்றும் பொழுது பிலிப்பாவுடைய பிளட் அங்க ஒத்து வரல. டிசம்பர் மாசம் 19ஆம் தேதி 1965 வருஷம் சண்டே 6 மணி நைட் ஆக்சிடென்ட். இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. அவங்க இருக்கும் பொழுது பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அங்க வந்து சரிப்பு என்ற ஒரு மனுஷன் வந்து அவர் பிளட் அங்க ஒத்து வந்தது. அந்த பிளட் கொஞ்சம் கொடுத்தாங்க. 6 மணிக்கு அவரை வந்து ஆம்புலன்ஸ்ல ஏற்றி அமெரிலோ என்ற இடத்துக்கு கொண்டு போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு 7:30 மணிக்கு வந்துட்டாங்க. 1.5 மணி நேரம் டிராவல். சண்டே டிசம்பர் 19 ஞாயிற்றுக்கிழமை. இப்பொழுது இருந்தால் ஆகிய டிசம்பர் மாசம் 19ஆம் தேதி சாதாரண ஸ்பைனல் கார்டு முதுகெலும்பு நிறைய உடைஞ்சிருக்கிறது. என்றால் அவளுக்கு நிறைய கட்ஸ் அங்கே ஏற்பட்டிருக்கிறது. நிறைய காயப்பட்டிருக்கிறாள். மேல அவங்க அவருடைய மனைவிக்கு வந்து ரொம்ப அதிகமான கட்ஸ் ஏற்பட்டிருக்கிறது. காயங்கள் இருக்கிறது. broken bones and concussion. தலை அடிபட்டு இரத்த கசிவுகள் ஏற்பட்டிருக்கிறது. அதனால என்ன இருந்தால் அவங்க வந்து அன்கான்சியஸா இருக்கிறார். நினைவு திரும்பவில்லை. லெஃப்ட் ஆர்மும் லெஃப்ட் லெக்கும் வந்து ரொம்ப பயங்கரமா நொறுங்கி போய் டாக்டர்ல என்ன செய்யணும் 24 மணி நேரமும் பில்லிபால் தூங்கல. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறார். இதை அநேகருக்கு போன் பண்ணுகிறார். அந்த நர்ஸ் வந்து சொல்றாங்க இதை என்ன செய்யறாங்க அந்த ஆபரேஷன் பண்ணணும் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி ஐசியூ வார்டில் அங்கே வச்சிருக்கிறாங்க. இன்டென்சிவ் கேர் யூனிட்ல இருக்கிறது. ஹில்ஸ் லெஃப்ட் ஆன் லெஃப்ட் ரொம்ப மோசமா இருக்குது. if you will just speak the word பேரிகிரீன் வருகிறார். அவருடைய நண்பர் பேரிகிரீன் வருகிறார். இது அவர் வந்து அந்த உள்ள போறார். 5 நிமிஷம் தான் அவருக்கு இடம் போய் பார்க்கலாம்னு சொல்றாங்க. 5 நிமிஷம் நினைச்சிட்டால் பார்த்துட்டு அவர் சொல்ல நீங்க வார்த்தையை சொன்னா உங்களுக்கு எல்லாம் சரியாயிருங்க. பாத்தீங்களா? if you will just speak the word he didn't answer. இதோ அவர் வந்து ஒன்றும் பதில் சொல்ல முடியல. உடனே அவர் ஒரு பாடல் பாடுறார். அந்த wings of the snow white dove. அந்த பாடலை மெதுவாக பாடும்போது பார்த்து அவரை சிரிக்கிறார். இதுதான் கடைசியா பேரிகிரீனை பார்த்து ஸ்மைல் பண்ணுகிறார். எப்பொழுது அந்த ஸ்னோ ஒயிட் டவ் இந்த பாடலை அவர் மெதுவா பாடும்போது a slight smell greased his lips அப்படின்பா. இதுதான் கடைசியா. உடனே நர்ஸ் வந்தாங்க. 5 நிமிஷம் ஆயிட்டு வெளியே வர கோமா நிலையில் இருக்கிறார். 3 days கோமா நிலையில் இருக்கிறார். Wednesday டிசம்பர் 21ஆம் தேதி டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை 21ஆம் தேதி வந்துவிட்டது. மேடா வந்து அவங்களும் அன்கான்சியஸா இருந்தாங்க. இப்ப பெல்லிபால் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ரெபேக்காளையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா ஆக்சிடென்ட் நடந்தது அவங்க தெரியல. அதாவது இன்னும் கோமா நிலையிலிருந்து முற்றிலுமாக விடுவிக்கப்படல. வெட்னஸ்டே இப்பொழுது வெட்னஸ்டே டாக்டர் வந்து என்ன சொல்றாங்கன்னா தலை வந்து ரொம்ப வீங்கி இருக்கு. மூளையில வந்து நெத்தியில அடிபட்டு எலும்புலாம் அந்த நெத்தியில இருக்கிற ஸ்கல் கொஞ்சம் உடஞ்சி உள்ள இருக்குது. அதெல்லாம் தலை வீங்கி இருக்குது. அதை எடுத்தாதான் ஆனா ஆபரேஷன் வந்து கோமா நிலையில இருக்குது. எப்படி பண்ணது? பெல்லிபால் வந்து அனுமதிச்சாதான் செய்ய முடியும். அதெல்லாம் பெல்லிபால் அனுமதிச்சுட்டார். சரி ஆபரேஷன் பண்ணுங்கன்னு அவர் கையெழுத்து போட்டு விட்டார். Still remain unconscious. unconscious தான் இருக்கு. பேரிகிரீனை பார்த்து சிரித்ததோட கடைசி அன்கான்சியஸா இருக்கிறார். இப்பொழுது தேர்ஸ்டே டாக்டர் ஹில்ஸ் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் அவர் வந்து அந்த ஆபரேஷன் பண்ணுகிறார். ஆபரேஷன் பண்ணிவிட்டு ஆபரேஷன்லாம் கரெக்டா நடந்துச்சு அப்படின்னு சொல்றார். இப்பொழுது வெள்ளிக்கிழமை ஆக்சிடென்ட் எப்ப நடந்தது? போன சனிக்கிழமை நைட்ல நடந்துச்சு. இந்த ஆஸ்பத்திரிக்கு சாட்டர்டே வந்திருக்கிறார். இப்பொழுது இருந்தது சில நாட்கள் அங்கே கடந்து விட்டது. ஃப்ரைடே வந்துச்சு. ஃப்ரைடே 3 to 6 வந்து
அங்கே பேரிகிட்டு அங்கே இருக்கிறார். 4:30 மணிக்கு வந்து நர்ஸ் வந்து பேரிகிட்ட சொல்றாங்க, அவர் வந்து மூச்சு விடுறதை நிறுத்திட்டாரு, இந்த செயற்கையாக தான் மூச்சு விடாது அப்படியே 4:37 வந்து சொன்னாங்க. அப்படி சொல்லும்பொழுது என்ன செய்தால் நேரம் நெருங்கி கொண்டே போகிறது. அதை நின்று என்ன செய்தால் இன்டென்சிவ் கேர் யூனிட்ல இருந்து இதை நர்ஸ் வர்றாங்க. மிஸ்டர் கிரீன், would you get Mr. Branham? Dr. Hinks wants to see him. டாக்டர் வந்து உங்களை பார்க்கணும், அதை பிரணாம எடுத்துட்டு போறீங்களா? அது ஒன்றா அவர் ரொம்ப சோகமாயிடுச்சு. எல்லாம் முடிஞ்சிச்சா? ஆமா. She nodded her head tenderly. தலையாடிட்டு அந்த நர்ஸ் போயிட்டாங்க. Terry found பில்லி பால் எங்கே இருக்கிறார் பார்த்தா, பில்லி பாலை பிடிச்சி இந்த மாதிரி அப்பா வந்து எடுத்துட்டு போக சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன ஏற்பட்டது என்றால், அதன் அவர் அங்கே வருகிறார். இன்டென்சிவ் கேர் யூனிட்டுக்கு வரும்பொழுது அந்த டாக்டர் வருகிறார். டாக்டர் ஹின்ஸ், HINES கேன். அந்த அவர் வந்து என்ன சொல்றாரு, மிஸ்டர் பெர்ன்ஹாம். மிஸ்டர் பெர்ன்ஹாம் அவர் மகன் பேர். பில்லி பால் வந்து அப்பா பேர்ல கூப்பிடுறாங்க. மிஸ்டர் பெர்ன்ஹாம், I have sad news to tell you. Your father passed away at 5:49 this afternoon. இன்னைக்கு மாலையிலே 5:49 உங்களுடைய அப்பா வந்து மரித்து போய்விட்டார். இன்னைக்கு டிசம்பர் மாதம் 24 1965 வருஷம், கிறிஸ்மஸ் ஈவ், கிறிஸ்துமஸுக்கு முந்தின நாளில் 22 வந்து எனக்கு அவருக்கு அப்பொழுது 56 வயசு. ஷார்ட்லி ஆஃப்டர் கிறிஸ்மஸ் முடிஞ்ச பிறகு மேடாவும் சாராவும் சுய நினைவுக்கு திரும்பினார்கள். அவர்களை வந்து வேற ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. Mother and daughter were slowly gaining better. இப்பொழுது அவங்கள funeral சர்வீஸ்ல அங்கே அட்டென்ட் பண்ண முடியல. ஆனால் தாயும் வந்து அந்த மகளையும் சாராவையும் இதோ அங்கே வேற ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அவங்கள வந்து ட்ரீட்மெண்ட் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது வெட்னஸ்டே டிசம்பர் மாதம் 29 1965 வருஷம் funeral சர்வீஸ் நடக்குது. அந்த funeral சர்வீஸ் ரெவரண்ட் ஆர்னன் நெவில் வந்து பிரணாமை பற்றி ஒரு புகழுரை கொடுத்து அவருடைய லைஃப்பை பிடிச்சி அவர் வந்து அருமையாக அந்த funeral சர்வீஸில் பிரசங்கம் பண்ணுகிறார். இதை கேஸ்கெட்டில் அந்த சவப்பெட்டியில் அவருடைய பாடி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த பாடியை புதைக்க ஏன் புதைக்கிறோம்னா, ஜெபசன்வில்ல புதைக்கவா அல்லது டியூஷனில் புதைக்கவான்னு அவனுக்கு தெரியல. மேடா சொன்னாதான், மேடா இப்பொழுது சரியாயிட்டாங்க, நாங்கள் இன்னும் ரொம்ப முற்றிலுமா அந்த கான்சியஸ்னஸ் வரல. அதனால அவங்க சொன்னாதான் எந்த இடத்துல வந்து அவரை புதைக்க வேண்டும் என்று சொல்றாங்க. அதான் மார்ச்சரியில் கொண்டு வச்சுட்டாங்க. கூட்ஸ் ஃபியூனரல் ஹோம் என்ற இடத்துல பாடியை கொண்டு அங்கே வச்சுட்டாங்க. ஃபியூனரல் சர்வீஸ் நடந்தது, ஆனால் அடக்கப்பட்டது. அதுக்கு பிறகு அவருடைய மனைவிக்கு வந்து நல்லா வந்து சொகான பிறகு அவங்க வந்து சொல்றாங்க, ஜெபசன் வில்லையே சபைக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் இது அங்கேயே அடக்கம் பண்ணலாம்னு சொல்லும்போது ஏப்ரல் மாதம் 11 1966 வருஷம், டிசம்பர் மாதம் 24 1965 மரிச்சார். இப்போ அடக்க அந்த பாடி எங்கே எப்போ புதைக்கிறாங்கன்னா ஏப்ரல் மாதம் 11 1966 வருஷம். நான் என்ன கேள்விப்பட்டது என்றால் சில பேர் நான் உயிரோடு வந்துருவாங்க எதிர்பார்த்துருக்கேன். இந்த புக்கில் எல்லாம் நான் இங்கே எழுதுறேன். ஏப்ரல் மாதம் 11 1966 வருஷத்துல அவர் வந்து அந்த செனட்ரியில வந்து அடக்கம் பண்றாங்க. ஜெபசன்வில் இந்தியாவில் இதை நாட்டு பக்கத்தில் இருக்கிறது. இதை சொன்னார் அதில் ஒரு மானிமெண்ட் வந்து பிரமிடு வடிவத்தில் அந்த கலர் மேலே மானிமெண்ட் 5 அடி உயரத்தில் இருந்தால் மாநில அதில் ஒரு வெண்கல கழுகு அந்த கலர் மேலே வெண்கல கழுகு பிரான்ஸ் ஈகிள் வந்து அங்கே வைக்கப்பட்டிருக்கு, பறக்கிற கழுகு மாதிரி. அந்த கலரில் 2 வசனம் எழுதியிருக்கிறாங்க. என்ன வசனம்? மல்கியா 4:5-6. இதில் வெளிப்படுத்தல் 10:6-7 அங்கே எழுதப்படும். இதான் அடக்கம். கடைசியாக ஷார்ட்டாக கன்க்ளூஷன் கொடுக்குறேன். வந்து கிறிஸ்மஸ் ஈவ் வந்து 1965 ஏதோ அவர் வந்து மரித்து போயிட்டார். சார்லஸ் பின்னி, சார்லஸ் ஸ்பர்ஜன், ட்வைட் மூடி இப்படி பெரிய பெரிய பிரசங்கியாரெல்லாம் இருந்தாங்க. ஆனால் அவங்க மரிக்கும் பொழுது எல்லாமே முடிஞ்சு போச்சு. நம்ம பெண்ணாமுடைய லைஃப் முடியல. ஹல்லேலூயா. அவர் டீச்சிங் மினிஸ்ட்ரி பண்ணார். ஹல்லேலூயா. பில்லியன் பிரண்ணாம் மினிஸ்ட்ரி இஸ் டிஃபரண்ட்.
இதோ அவங்கள போல பெரிய பெரிய பீச்சர் இருக்காங்க, அதை போல அவர் லைஃப் இல்லை. இவரோட லைஃப் வித்தியாசமானது. ஹல்லேலூயா. ஜஸ்ட் a great evangelist அவர் ஊழியத்தை ஆரம்பிச்சு என்ன செய்யறாரு, அவர் இன்ஸ்பிரேஷன்ல மெசேஜ் எங்க கொடுக்கும் பொழுது டிவைன் ஹீலிங் அதிகமா நடந்தது. என்ன விசுவாசிகள் நான் செய்த கிரியை தான் இதை பார்த்து பெரிய கிரிகளை செய்வான்னு சொல்லி மேலான கிரிகள் நடந்தது. இயேசு கிறிஸ்து ஊழியத்தை விட பெண்ணா ஊழியத்தில் அதிகமா நடந்தது. இயேசு கிறிஸ்து இவருக்கு மோர் கிரெடிட் கொடுக்கிறார். அதனால அவர் உலகம் எங்கிலும் என்ன சென்றார், இதோ விஷன்ஸ் என்ன சென்றால் மிரக்கிள் நடந்தது. அந்த பெண்ணா இந்த டீச்சிங் மினிஸ்ட்ரிக்கு அங்க வரும்பொழுது ஹீலிங் டு கிறிஸ்டியன் டீச்சிங் வரும்பொழுது என்ன சென்றால் அதனுடைய ரிசல்ட் என்ன வந்தால் இந்நாள் வரைக்கும் அந்த ஊழியம் போயிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. ஃப்ரெட் சால்ட்மேன் என்கிறவர் என்ன செஞ்சார் என்றால் பிரதர் பெர்னாண்டோ மெசேஜ் எங்க கேசட்ல இருக்கிறது. அந்த கேசட்ல வந்து அநேக அந்த கேசட்டை கொடுத்துக்கிட்டே இருந்தார். அதிலிருந்து ராய் போர்டர்ஸ் என்கிறவர் என்ன செய்தார் என்றால் பிரதர் பெர்னாண்டோ மெசேஜ் அங்கே பிரிண்ட் பண்ணி டியூஷன்ல அங்கே பிரிண்ட் பண்ணி பிரிண்டட் ஃபார்மாக யார் யார் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்தார். முதலாவது பிரிண்ட் பண்ண செய்தி கம்யூனியன், அவர் குடிச்ச கடைசி செய்தி. அந்த கம்யூனியன் பேரி கிரீனும் சேர்ந்து 500 காப்பி போட்டு அதை அனுப்புனாங்க. பின்பு என்ன செஞ்சார், 1967 வருஷத்துல 7 முத்திரைகளை அந்த புஸ்தக வடிவிலே கொண்டார்கள். அது பின்பு ராய் போர்டர்ஸ் வந்து 7 சர்ச்சேஜஸ் பிரிண்ட் பண்ணி 1969 வருஷம் வரைக்கும் அந்த பிரிண்டிங் புக்ஸ் அங்க யூஸ் பண்ணாங்க. பின்பு 1969 ஜெபர்சன் பில்லுக்கு டியூஷன்ல இருந்து அந்த ஆபீஸ்டர் ஜெபர்சன் பில்லுக்கு திருப்பி விட்டது, அங்கே கொண்டு போயிட்டாங்க. 1981 வருஷம் மே மாசம் 12ஆம் தேதி மேலா தன்னுடைய 62வது வயசுல மரிச்சு போனாங்க. 81 வருஷம் மரிச்சு போனாங்க. 82 வருஷத்துல அந்த ராய் போர்டர்ஸ் புத்தகத்தை பிரிண்ட் பண்ணாரு. அந்த புத்தகம் ஸ்போக்கன் வேர்ட் அப்படின்னு தலைப்புல ஸ்போக்கன் வேர்ட் பப்ளிகேஷன் அப்படிங்கெல்லாம் பிரிண்ட் பண்ணாங்க. இப்போ வந்து அதை வந்து என்ன சொன்னாங்க, 1989 வாய்ஸ் ஆஃப் காட் ரெக்கார்டிங் மாற்றிட்டாங்க. ஜோசப் பிரன்ஹாம் அதுக்கு வந்து அதனுடைய பொறுப்பாளராக இருக்கிறார். இப்பொழுது புத்தகம் வடிவில் அல்ல, டிஜிட்டல். உங்களுக்கு இன்னைக்கு மெமரி கார்டு கூட கிடைச்சு எங்கிருந்து வந்திருக்கு, அங்கிருந்து தான் பல மொழிகளில் டிரான்ஸ்லேட் பண்ணி பல நாடுகள் இந்தியாவிலையும் கூட இதை எல்லா நாடுகளையும் இது பண்ணி இப்பொழுது என்ன செய்யறால் அந்த புக்கானது உலகம் எங்கிலும் போனோம். ஹல்லேலூயா. அவருடைய டீச்சிங் மினிஸ்ட்ரி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க. helping them to prepare for Jesus Christ return. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அந்த செய்தி நமக்கு உதவி செய்கிறது. ஹல்லேலூயா. பிரதமர் இயேசு கிறிஸ்துவை நேசித்தார். அவர் தன்னுடைய வாழ்க்கையை சரண்டர் பண்ணார். He surrendered to the Lord Jesus Christ. Extraordinary spiritual adventure. இது உலகத்தில் அவரை போல யாரும் அமிதமான ஊழியம் செய்தது இல்லை. அவர் பணத்துக்காகவோ புகழுக்காகவோ பொலிட்டிக்கல் பவர் வந்து பிரிஸ்டிஜோ அவர் வந்து மேற்கொள்ள முடியவில்லை. இது அவர் வந்து தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து பசுத்த ஆவியினாலே நடத்தப்பட்டார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை அவர் மகிமைப்படுத்துவது போல யாரும் மகிமைப்படுத்தவில்லை. ஆமென். வில்லியம் பிரான்ஹாம் மினிஸ்ட்ரி வாஸ் அனிக்யூ இன் மாடர்ன் ஹிஸ்டரி. உலகம் அந்த இன்றைக்கு அவருடைய வாழ்க்கை அது முற்றிலும் அது வித்தியாசமானது. மற்றவருடைய கருத்துக்களை அவர் எழுதவில்லை, மற்ற மனுஷனுடைய சொல்லுகிற காரியங்களை அவர் எழுதவில்லை. கர்த்தர் அவருக்கு பசுத்தாயினாலே வெளிப்படுத்துகிற வார்த்தைகளை அவர் எழுதினார். இது அவருடைய ஊழியமானது அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் உறுதியாக்கப்பட்டது. ஆமென். என்ன செய்தார் என்றால் அவர் வந்து டீச்சிங் மினிஸ்ட்ரி, மிராக்கிள்ஸ், விஷன், டீச்சிங் மினிஸ்ட்ரி, அதோடு மாத்திரமல்ல அவருடைய லைஃப் வந்து அடிச்சுவடுகளை பின்வைத்து இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் நம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். இது பாம்பே இஸ் விசிபிள் அகைன். அவருடைய அடிச்சுவடு இன்னைக்கு இருக்குது. அதான் 31 பாகம் பர்சன்ட். அதுக்கு பிறகு அடிச்சுவடு 31 பாகம் 1909 இருந்து 1965 வரைக்கும் இன்னைக்கு அவருடைய அடிச்சுவடு, அவர் அடிச்சுவட வாழ்க்கையை வாழ்ந்துக்காரு சார். அந்த பிரசன்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துடைய சமூகத்துக்கு நீங்க போறதுக்கு அவர் அடிச்சுவட இருக்காரு. இந்த 31 பாகத்தை நீங்க படிச்சீங்கன்னா அவருடைய அடிச்சுவட நீங்க பின்பற்றி அந்த இடத்துக்கு போக முடியும். ஹல்லேலூயா. இது வேணாங்க இருக்கிறார், ஆறாம் பரிமாணத்தில் இருக்கிறார். ஆக்சிடென்ட் என்றால் எதிர்பாராதுன்னு அர்த்தம். யோவான் சார் தலை எதிர்பாராது நான் பேட்டப்பேன்.
சாக்ஸ் இவரு யோவான் தான் எலியாவின் ஆளுநர். ஏனென்றால் அந்த ரவுடிஸ் இது இருந்தால் சதி திட்டத்தினாலே அவர் வந்து மோதி இருக்கலாம் என்று எண்ணப்படுகிறது. அவர் டினாமினேஷனுக்கு அகேன்ஸ்டாக இருந்தாலே, கத்தோலிக்க மாற்றத்துக்கு அகேன்ஸ்டாக இருந்தாலே, சீர்திருத்த பள்ளியிலிருந்து வந்த பையனுக்கு, அந்த ரவுடி பையனுக்கு அமிதமாக கொடுத்து மோதி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் அதனால என்றால் அந்த யோவானுடைய முடிவு வந்து திடீரென்று இருக்குது. அதே போல பிரணாமுடைய திடீரென்று இருந்தது. ஆனால் மரணத்தில் பார்க்கலாம். அவர் இன்னொரு இடத்துல வாழ்ந்து கொடுத்தார். 6 டைமென்ஷன்ல இருக்கிறார். எப்பொழுது பிரணாம பார்ப்பீங்க? ஆட்டுக்குட்டியான கல்யாணம் நீங்கள் நானும் பார்க்க போகிறேன். உங்கள் மெசேஜ் எவ்வளோ எங்களுக்கு ஆசீர்வாதம். உங்கள் மெசேஜினால தான் நாங்கள் உங்கள் மெசேஜை நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக மெடிடேஷன் பண்ணேன். பைபிளுக்கு எவ்வளோ அட்டை உங்களை போல யாரும் செய்தி கொடுக்கல. உங்களுடைய செய்தி தான் இங்கே கொடுங்க. அப்படி அவர்கிட்ட நீங்களும் போய் பேசணும். நானும் பேசலாம். நான் இந்த செய்திக்காரே ஊழியக்காரனாக 30 வருஷத்துக்கு மேலாக உங்க மெசேஜை தான் நான் பிரசங்கம் எப்படி எத்தனை சொல்லுவாங்க. அவர் ஆசீர்வாதமாக இருக்கிறார். மறித்தும் இன்றும் பேசுகிறார். வேளாண்மையுடைய சத்தத்தை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆமென். நம்ம